இப்ப சஹாபாக்கள் இல்ல. கண்ணியப்படுத்துறதுனா என்ன? உயிரோடு இருக்கக்கூடியவரோட ஒருத்தரை பார்த்து அவரை கண்ணியப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க, காசு பணம் கொடுங்க, அல்லது அவருக்கு தேவையை நிறைவேற்றுங்கள், அவருக்கு மரியாதை செய்யுங்கள் அப்படின்னா அர்த்தம் வைக்கலாம். இப்ப சஹாபாக்கள் தான் போயிட்டாங்களே, 1400 வருஷம் ஆகி போச்சு. இப்ப மரியாதை செய்யுங்களா? இப்ப நமக்கு என்ன கருத்து? அது அக்ரிமு அஸ்ஹாபி அப்படின்னு சொன்ன அவங்கள பேரை கேட்டா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்ல வேண்டும். அதுதான் மரியாதை செய்யும். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லியது வல்லதி நத்தபஹும் பி அஹ்சான், நற்செயல்களின் மூலமாக அவர்களை பின்பற்றியவர்கள் என்பதாக சொல்லுகின்றால் அதையும் செய்ய வேண்டும். அவங்க என்ன நல்ல செயல்களை சொல்லி தந்தார்களோ செய்து காட்டினார்களோ அதையெல்லாம் பின்பற்றக்கூடிய தன்மை இருக்கு. அதுதான் அவர்களை மரியாதை செய்யறது அப்படின்னு அர்த்தம். பெற்றோருக்கு மரியாதை செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க முன்னால போய் கை கட்டி நிக்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்லவே, அவருடைய பெயர்களை மரியாதையாக சொல்லுவது அப்படிங்கிறது மட்டுமல்லவே, அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்கறது, அதான் மரியாதைன்னு அர்த்தம். பெற்றோருக்கு மரியாதை செய்யறது. ஒரு ஆள் பெற்றோருக்கு மரியாதை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாப்பனார் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், தாயார் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லிட்டு உயர்வாக எல்லாத்தையும் பேசுறான், எல்லாத்தையும் சொல்றான். ஒரு பையன் மகன் சொல்றான், மகள் சொல்றான். ஆனா பெற்றோர் சொல்றது, தாய் சொல்றது, தந்தை சொல்றது ஒண்ணுமே கேட்கறதே கிடையாது. எங்க பாப்பா ரொம்ப நல்லவர், அப்படி செய்வார் இப்படி செய்வார், எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பார், சாக்லேட் வாங்கி கொடுப்பார், அது செய்வார் இது செய்வார் எல்லாம் சொல்றான். ஆனா சொல்றது மட்டும் கேட்கறதே இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப மரியாதை செய்யறதுன்னு அர்த்தம் வருமா? மரியாதையா அல்ல. இப்ப அக்ரிமு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களுக்கு மரியாதை காட்டுங்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னாரு. ஃபஇன்னஹும் ஹியாருக்கும், ஏனென்றால் அவர்கள் தான் உங்களிலே மிகச்சிறந்தவர்கள். உங்களை மிகச்சிறந்தவர்கள் சஹாபாக்கள் மாதிரி ஒரு சின்ன சஹாபி மாதிரி கூட உலகத்தில் உள்ள எந்த குத்துபுமாக முடியாது இல்லையா? நான் சொல்லியிருக்கிறோம், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சேர்ந்து அவுலியாக்களா இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு சின்ன சாதாரண சஹாபி இருக்காரு, அவருடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. அதனால ஃபஇன்னஹும் ஹியாருக்கும், உங்களிலே மிகச்சிறந்தவர்கள். அபூ தஹ்தாஹ் என்ற ஒரு சஹாபி இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்து வந்தது. அந்த ஆயத்தில தர்மத்தை பற்றி, சதகாவை பற்றி அந்த ஆயத்து சொல்லப்பட்டது. தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்து சொல்லப்பட்டது. அப்ப அந்த ஆயத்து அவர்கள் கேட்டார்கள், இது எல்லோருக்குமா? குறிப்பாக எல்லோருக்கும் தான். யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு தோட்டம் இருக்கின்றது, அந்த தோட்டத்தை நான் தர்மம் செய்து விடுகின்றேன் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து. சரின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் நேராக வந்தார், தோட்டத்துக்கு வந்தார். அந்த தோட்டம் மிகப்பெரிய விசாலமான தோட்டம். அதுல 400 பேரித்த மரங்கள் அல்லது 700 பேரிச்ச மரங்கள் இருக்குது. 400 அல்லது 700, சரி 400 வச்சுங்க, கம்மியாக வச்சுங்க. 400 பேரிச்ச மரம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெருசா இருக்குது? அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் அப்போ அந்த காலத்துல. அந்த தோட்டத்துல தான் ஒரு பகுதியில் அவருடைய வீடு இருக்குது. அந்த தோட்டத்துல அவருடைய ஒரு பகுதியில் ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டுல அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லிட்டு வந்துட்டார், நான் அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய தோட்டத்தை கொடுத்துட்டேன், தர்மம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எப்ப சொன்னாரோ போய் தர்மம் செஞ்சுட்டேன்னு அர்த்தம் அதுக்கு. அவ அப்படி விளங்கினார். தோட்டத்துக்கு வந்தார். தோட்டத்துக்கு வெளியே வந்து நின்று தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாரு. யா உம்மு தஹ்தா அப்படின்னு கூப்பிட்டார். தஹ்தான்னு ஒரு மகன் அப்படின்னு வச்சுங்க. இவர் அபூ தஹ்தா, அவங்க உம்மு தஹ்தா. தஹ்தாவுடைய தந்தை, தஹ்தாவுடைய தாய். இங்க வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டார். வெளியே வந்தாங்க. வந்தவொடனே நான் அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பழியில இந்த தோட்டத்தை தர்மம் செஞ்சுட்டேன், வா வெளியே போலாம் அப்படின்ட்டாங்க. உள்ள கூட தோட்டத்துக்குள்ள கூட போகல. ரசூலுல்லாஹ்ட்ட நான் சொல்லிட்டேன் தர்மம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீ வெளியே வா அப்படின்ட்டாங்க. அவங்க வெளியே வந்தாங்க. உடனே சொன்னாங்க, வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்துட்டீங்களா? ஆமா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய பாதையில சரி, அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்னொரு அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்குது, அந்த குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அங்க கீழே சில பேரிச்சம்பழம் கிடைஞ்சிச்சு, மரத்திலிருந்து கொட்டினது. அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இவர் அந்த குழந்தைகள் வெளியே வந்த உடனே அந்த குழந்தைகளுடைய கையில் இருந்த அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி அது தோட்டத்துக்குள்ளே போட்டாரு. அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்ச பின்னால அதுல இருந்து ஒரு பழத்தை கூட நம்ம எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் அதுக்கு பின்னால பொழைச்சிக்கிட்டாருன்னு வச்சுங்களா, அது வேற விஷயம். இப்ப சஹாபி அப்படின்னு சொன்னா யார் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் இதுதான். இது போன்ற ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன. உலகத்துல எந்த மனிதனாலும் செய்ய முடியுமா? எந்த மனிதனும் அது மாதிரி செய்ய முடியாது. அதனாலதான் சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. தீனுக்காக வேண்டி தங்களுடைய உடல், பொருள், ஆவி, சொத்து, பத்து எல்லாத்தையும் அப்படி விட்டு மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. எப்படி போனாங்க? எல்லாவற்றையும் விட்டுட்டு போனாங்க. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்க மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாங்க. ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்து போகும்போது
தெரியாம அந்த மக்காவாசிகளுக்கு தெரியாம போயிட்டு இருந்தாங்க. வழியில மடக்கி பிடிச்சிட்டாங்க, அவரை மடக்கி பிடிச்சிட்டாங்க இந்த எதிரிகள். போய் நீ மதீனாவுக்கு போகக்கூடாது, உன்னை விடமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவரு சொன்னாரு, என்னுடைய சொத்துக்கள் என்னென்ன சொத்துக்கள் இங்க இருக்குது, என்னென்ன சொத்துக்கள் மக்காவில் இருக்குது, அதையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு என்ன விட்டுறீங்களான்னு கேட்டாங்க. அப்படியா, அதெல்லாம் நீ கொடுத்துருவியா? ஊராத்தையும் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் எடுத்துங்க, எல்லாத்தையும் எடுத்துங்க, என்ன மட்டும் விட்டுடுங்க அப்படின்னா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நீ போ அப்படின்ட்டாங்க. விட்டுட்டு தான் முதல்ல போறாரு. இருந்தாலும் அவங்களுடைய நினைப்பு என்ன, அந்த சொத்தெல்லாம் இவருக்குரியது என்பதாக நினைச்சாங்க. எனக்கு அந்த சொத்துக்கள் எதுவுமே, வீடு வாசம் அது இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, தோட்டம் துறவுகள் எதுவுமே, எல்லாம் நீங்க எடுத்துங்க, என்ன மட்டும் விட்டுடுங்க என்று சொல்லி போன. அவங்கதான் சஹாபாக்கள். ஆமா, வஹும் சஹாபியூன், இவர்கள் தான் சஹாபாக்கள் அப்படின்னு ஒரு நூல் ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஏராளமான சம்பவங்கள் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சஹாபாக்களை பின்பற்றுங்கள், கண்ணியப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் வானிலே உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களிலே யாரை நீங்கள் பின்பற்றினாலும் சரி நேர்வழி பெற்று விடுவீர்கள் என்பதாக சொன்னாங்க. லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள். சஹாபாக்களை குறை சொல்றவங்களும் இருக்கிறாங்க, திட்டாதீர்கள். வலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ஸஹபன் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீபஹு. உங்களிலே ஒருவர் சொன்னா சஹாபாக்களை விட்டுறணும், அவங்க அல்லாதவங்கன்னு அர்த்தம். நம்ம வச்சுங்க, உங்களிலே ஒருவர், நம்மளிலே ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை செலவு செய்தாலும், அவர்களிலே ஒருவர் ஒரு கையளவு கோதுமையை செலவு செய்ததற்கு ஈடாக ஆகாது. அதுல பாதி கூட ஆகாது. வலா நஸீப், அதுல பாதி கூட ஆகாது. ஒரு பிடி கோதுமை அவர் தர்மம் செய்திருந்தால், நம்ம உஹது மலை அளவுக்கு தங்கத்தை செலவு செய்தால் அந்த நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏன்னா அந்த ஒரு பிடி கோதுமை இஸ்லாத்தை வளர்த்தது அந்த காலத்துல. அந்த அது இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் அழிந்து விட்டு இருக்கும். நீங்க உஹது மலை அளவு தங்கத்தை செஞ்சாலும் செலவு செய்தாலும் அந்த தர்மத்தை நீங்க செய்ய முடியாது, அந்த வளர்ச்சி ஏற்படாது உங்களுக்கு. அதனால இன்னொரு ஹதீஸ்ல இப்படி இருக்குது, உஹது மலை அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தங்கத்தை தர்மம் செய்தாலும், அவர்கள் ஒரு கை அளவு தர்மம் செய்ததை, 2 கை கோதுமை அளவு தர்மம் செய்ததை, அந்த அளவு, அந்த அந்தஸ்தை நீங்கள் அடைய முடியாது, அதுல பாதியை கூட அடைய முடியாது என்பதாக சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல, இதா ரஅய்துமுல்லதீன யசுப்பூன அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை திட்டுவதை, யாராவது திட்டுவதை நீங்கள் பார்த்தால், சஹாபாக்களை யாராவது திட்டுறாங்க, குறை சொல்றாங்கன்னு வச்சுங்க, திட்டுறாங்கன்னா குறை சொல்றாங்க, ஃபகூலு, அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, லானத்துல்லாஹி அலா ஷர்ரிக்கும், உங்களுடைய தீமையின் மீது அல்லாஹ்வுடைய லானத்து உங்கள் மீது உண்டாவதாக அப்படின்னு சொல்லு. யாராவது சஹாபாக்களை குறை சொன்னாங்க, ஏன்னா சஹாபாக்களும் சாதாரண மனிதர்கள் தான், அவங்கள்ட்டையும் குறை இருக்குது, அவங்களும் இப்படி செஞ்சாரு, அவரும் திருடினாரு, அவரும் விபச்சாரம் செஞ்சாரு, அவரும் கள்ளு குடிச்சாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் இப்ப இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உங்களின் மீது ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். ஏன்னா சஹாபாக்களை திட்டுவது ஹராம், சஹாபாக்களை குறை சொல்வது ஹராம், பெரும்பாவத்தை சார்ந்தது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. எப்படி விபச்சாரம் செய்வது, குடிப்பது, வட்டி வாங்குவது எல்லாம் பெரிய பாவங்கள் சொல்றோமோ, அது போன்று சஹாபாக்களை குறை சொல்வதும் பெரிய பாவத்தை சேர்ந்தது. உலமாக்களிடத்துல, இமாம்களிடத்துல சட்டம் என்ன தெரியுமா, இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் சஹாபாக்கள் ஒருத்தன் குறை சொன்னான்னா அவனை கூப்பிட்டு, அரசாங்கத்துல கூப்பிட்டு அவனை கண்டிக்கணும், தௌபா செஞ்சானா விட்டுறணும், இல்லாட்டி அவனை சவுக்கால அடிக்கணும் சட்டம். மாலிக் மதுஹப்ல மாலிக் இமாம் சொல்றாங்க, சொல்லணும், இனிமேல் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு. இல்ல நான் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா கத்தல் பண்ணி நாளை காலி பண்ணிடணும், கொலை செய்து விட வேண்டும். சஹாபாக்களை திட்டணும், சஹாபாக்களை குறை சொன்னார் என்பதாக சொல்லப்பட்டது. இதெல்லாம் சட்டத்தை சேர்ந்தது. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்குத்தான் சொல்லுகின்றான். நிறைய ஆயத்துகள் இருக்கின்றன. முன்னால சூரத்துல் பக்ரால சொல்லப்பட்டது, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். பாருங்க, இறந்து போனார் ஒருத்தர், சாதாரணமா நம்ம போல அவரு மௌத்தா போயிட்டாரு, அவரும் அதே மாதிரி ஒரு பாடி தான் அப்படின்னு சொல்லாதீங்க. சஹாபாக்கள்ல யாராவது இறந்து போயிட்டா அவர் பொதுவாக சாதாரணமாக மௌத்தானவர் அப்படின்னு சொல்லாதீங்க. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர், அதாவது ஷஹீதாக்கப்பட்டவர் இருக்கார், அவர் மௌத்தானவர் என்பதாக சொல்லாதீர்கள். சஹாபாக்கள் ஏராளமானவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், அவர்களை எல்லாம் நீங்க சாதாரண மௌத்தானவர்கள் சொல்லாது. பல் அஹ்யாஉன் வலாக்கின் லா யஷ்ஊரூன், எனினும் அல்லாஹ் தஆலா இடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அவர்கள் பல் அஹ்யாஉன்,
இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் அவர்கள் உணவு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதனால சஹாபாக்கள் எத்தனை ஆயத்துகள், ஏராளமான நூற்றுக்கணக்கான ஆயத்துகள், நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிற சஹாபாக்களுடைய சிறப்புகளை விளக்கி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே அந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி தெரியப்படுத்துகின்றான். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிர்களில் இருந்தும் அன்சாரிகளில் இருந்தும், மக்காவாசிகள் மதீனாவாசிகளில் இருந்தும் முந்தி முந்தி ஈமான் கொண்டவர்கள், ஈமானிலே முதலானவர்கள், வல்லதீன தபஊஹும் பிஹஸான், நற்செயல்களின் மூலமாக அவர்களை பின்பற்றியவர்களும். நம்ம இப்படி வழங்கணும், சஹாபாக்களுடைய சொல் செயல் நடவடிக்கைகள் என்னவென்று நமக்கு தெரிகின்றதோ அந்த விஷயத்தில் அப்படியே அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றியவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த அல்லாஹ்வுடைய ரில்வான் திரு பொருத்தம் வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்க சோலைகளை தயார் செய்து வைத்து விட்டான். அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், என்றென்றும் நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள். யாருக்கு அல்லாஹ்வுடைய ரில்வான் திரு பொருத்தம் கிடைத்து சொர்க்கம் பெறக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டு விடுகின்றதோ ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி. வெற்றி என்பது இறுதி நிலை. வெற்றியினுடைய இறுதி நிலை என்னவென்று சொன்னால் சொர்க்கம் போய் சேர்வது. யார் சொர்க்கம் போய் சேரக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றாரோ அவர்தான் வெற்றியாளர் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சொர்க்கம் போய் சேரல அவர் பூரா நஷ்டவாளர்கள் தான். அதனால சொர்க்கம் சேர்வதற்கு வழி என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், அதாவது அல்லாஹ்வுடைய சொல் கேட்க வேண்டும், ரசூலுடைய சொல் கேட்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லை முழுமையாக கேட்டவர்கள் சஹாபாக்கள், வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், அவருடைய வழியையும் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அத்தகைய நல்ல பாக்கியங்களை, பண்புகளை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وممن حولكم من الأعراب منافقون ومن أهل المدينة مردوا على النفاق لا تعلمهم نحن نعلمهم سنعذبهم مرتين ثم يردون إلى عذاب عظيم وآخرون اعترفوا بذنوبهم وخلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. ألم يعلموا أن الله يقبل التوبة عن عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب الرحيم. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 656வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 100 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. சென்ற வாரம் சொல்லப்பட்டதில் முனாஃபிக்குகள் சம்பந்தமாக பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்த அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் எத்தகைய உயர்வு பெற்றவர்கள் என்பதை பற்றி உள்ள ஒரு விளக்கத்தையும் 100வது ஆயத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான். சஹாபாக்கள் அனைவருமே பொதுவாக அல்லாஹுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் பெற்றவர்கள், சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் எல்லாம் அந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்பட்டன. அடுத்தும் அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பற்றி உள்ள சில விஷயங்களை சொல்லி பிறகு பொருள் சம்பந்தமான ஒரு கட்டளையும் இப்பொழுதுள்ள ஆயத்துகளிலே குறிப்பிடுகின்றான். وَمِمَّنْ حَوْلَكُمْ مِنَ الْأَعْرَابِ مُنَافِقُونَ.
கிராமப்புறத்து அரபியர்களில் உங்களை சுற்றி உள்ளவர்களிலும் முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்கள். மதீனாவில் மட்டும் முனாஃபிக்கள் கிடையாது, மதீனாவை சுற்றி உள்ள சில கிராமங்கள் இருக்கின்றன, அங்கேயும் முனாஃபிகீன்கள் இருந்துதான் கொண்டிருக்கின்றார்கள். ஒமின் அஹ்லில் மதீனத்தி மரது அலன் நிஃபாக், அதே போன்று மதீனாவாசிகளில் இருந்தும் நயவஞ்சகத்தனத்தின் மீது நிலையாக இருக்கக்கூடியவர்களும் உண்டு. மதீனாவில் இருப்பதை போன்று கிராமப்புறத்து பக்கங்களிலும் அந்த கிராமங்களிலும் முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றார். அதாவது நீங்கள் கிராமப்புறத்திலிருந்து யாராவது வந்தால் அவர்களை கண்டு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது, அவர்களிலும் சிலர் முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். லா தஅலமுஹும் நஹ்னு நஅலமுஹும், அந்த முனாஃபிகீன்களை மதீனாவில் இருந்தாலும் சரி சுற்றுப்புறங்களில் இருந்தாலும் சரி அவர்களை நீர் அறிந்து கொள்ள மாட்டீர், நாங்கள் தான் அவர்களை அறிவோம். அதாவது அல்லாஹ் எனக்குத்தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த முனாஃபிகீன்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான், ஆகவே உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான் என்று குறிப்பிடுகின்றான். நபியே, நீங்கள் அவர்களை தெரிந்து கொள்ள முடியாது, அவர்கள் யார் முனாஃபிகீன்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்தால் தவிர. பிறகு அடுத்து இதற்குரிய விளக்கங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா அடையாளம் சொன்னான். சில பேரை பற்றி அவர்களை எல்லாம் குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டினார்கள். சில பேரை சொல்லவும் இல்லை, தாங்கள் மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். லா தஅலமுஹும் நஹ்னு நஅலமுஹும், அவர்களை நீங்கள் அறிய முடியாது, நான் தான் அறிவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதன் மூலமாக ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா மனிதர்களை பற்றி உள்ள விஷயங்களும் முழுமையாக தெரியாது, சொல்லிக் கொடுத்தால் தான் தெரியும் என்பதையும் குறிப்பிடுகின்றான். இல்முல் கைப், மறைவான விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பிலே நிறைய விஷயங்கள் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றன, விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுத்தானோ அது மட்டும்தான் தெரியும், அது அல்லாதது தெரியாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். லா தஅலமுஹும், அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த முனாஃபிகீன்கள் சனுஅذிபுஹும் மர்ரத்தைன், அவர்களை நாம் 2 தடவை வேதனை செய்வோம், 2 தடவை அவர்களுக்கு தண்டனையை கொடுப்போம் உலகத்திலே. சும்ம யுரத்தூன இலா அஸாபின் அதீம், பிறகு அவர்கள் மகத்தான ஒரு வேதனையின் பக்கம் திருப்பி கொண்டு வரப்படுவார்கள். அது ஆகிரத்திலே. உலகத்திலே 2 விதமான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிகீன்கள் அதிகமாக தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்த நேரத்திலே நிஃபாக் தனத்திலே கடுமையானவர்கள் யார் என்பதை பற்றி சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா அடையாளம் காட்டினான், சொன்னான். ஒரு நாள் ஜும்மாவுடைய நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்வதற்காக எழுந்து நின்றார்கள் மிம்பரில். குத்பாவுக்கு இடையிலே சொன்னார்கள், நான் இப்பொழுது சில மனிதர்களை சொல்ல போகின்றேன், மனிதர்களை குறிப்பிட்டு சொல்ல போகின்றேன், அவர்கள் எல்லாம் எழுந்து வெளியே செல்ல வேண்டும் என்பதாக சொன்னார்கள். உஹ்ருஜ் யா ஃபுலான் ஃபஇன்னக முனாஃபிக், இந்த மனிதனே நீ எந்திரி, நீ வெளியே போ, மஸ்ஜிதில் இருக்கக்கூடாது, நீ முனாஃபிக். உஹ்ருஜ் யா ஃபுலான் இன்னக முனாஃபிக், இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், நீ முனாஃபிக், எழுந்திரு, வெளியே போ. இப்படியே சில மனிதர்களை மஸ்ஜிதை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாக்கினார்கள். இந்த மஸ்ஜிதை விட்டும் மக்களுக்கு மத்தியில் நிறைய கூட்டம் இருக்குது, ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தபூக் போருக்கு பின்னால் நடந்த நிகழ்ச்சி என்று வைத்துக் கொண்டால் ஹிஜ்ரி 9வது ஆண்டு லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருப்பார்கள். அவ்வளவு பெரிய கூட்டத்தில்
ஒரு ஆள் நீ எந்திரிச்சு வெளியே போ, மஸ்ஜிதில் இருக்காது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கேவலம் அவனுக்கு. அதுதான் அவனுக்கு தண்டனை உலகத்துல. இப்படி சொல்லியதின் காரணமாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தான். இது முதல் தண்டனை. சனுஅذிபுஹும் மர்ரத்தைன், அவர்களை 2 தடவை வேதனை செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, இது ஒரு வேதனை, ஒரு தண்டனை. இன்னொரு தண்டனை அதாபுல் கபர், கபருடைய வேதனை. கபர்ல அடக்கப்பட்ட பின்னால வேதனை, தண்டனை கிடைக்கும் அவர்களுக்கு. அல்லது 2 வேதனை 2 தண்டனை அப்படின்னு சொன்னா 2 விதம், 2 தடவை அவர்களை நாம் வேதனை செய்வோம், தண்டனை கொடுப்போம் என்று சொன்னால், சில சஹாபாக்கள், சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின்படி அவர்களை சிறை பிடிப்பது, அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுப்பது உலகத்திலேயே, இதுவெல்லாம் உலகத்தில் ஏற்படக்கூடிய முதல் தண்டனை. 2வது தண்டனை கபரில் ஏற்படக்கூடியது. இன்னும் சில பேர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்களுக்கு எவ்வளவு சலுகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தார்களோ அதுவெல்லாம் அந்த முனாஃபிகீன்களுக்கு கிடையாது. அவர்கள் சில குற்றங்களை செய்ததின் காரணமாக அவர்களுக்கு அந்த குற்றத்திற்குரிய ஹத், தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினார்கள். இது உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. 2வது தண்டனை கபருடைய அதாப். 2 தடவை தண்டனை அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று, இறந்து விட்ட உடனே கபரிலே நடத்தப்படக்கூடிய தண்டனை ஒன்று. இது அல்லாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தண்டனை, அது கியாமத்தினால தீர்ப்புக்கு பின்னால் ஏற்படக்கூடியது. அதான் அதாப் அஸீம், மகத்தான வேதனை, மகத்தான தண்டனை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அல்லது உலகத்திலே ஏற்படக்கூடிய தண்டனை அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு நிறைய நோய் நொடிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். முனாஃபிகீன்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படும். அந்த நோய்கள் ஏற்படுவதே ஒரு விதமான தண்டனை அவனுக்கு. அதாபுல் ஆஹிரா 2வது தண்டனை அப்படின்னு சொன்னா அது கபரில் ஏற்படக்கூடிய தண்டனை என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பொதுவாகவே ஒரு சட்டம் உண்டு, முன்னாலும் நிறைய ஆயத்துக்களை சொல்லப்பட்டிருக்குது. உடல் நலக்குறைவு, சிஹத் இல்லாத நிலை, மனிதனுக்கு நோய் நொடிகள் ஏற்பட்டால், மூமின்களுக்கு வந்தால் அது அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத், காஃபிர்களுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை. அது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை உலகத்திலேயே. அது சாதாரண சின்ன நோயா இருந்தாலும் சரி, பெரிய நோயா இருந்தாலும் சரி. நோயுடைய அளவுக்கு மூமின்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பது தெளிவான விஷயம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால் அது ரஹ்மத். அவனுக்கு தலைவலி வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு, ரஹமத்துங்கிறதுனால காய்ச்சல் வந்துச்சு, பேசாம படுத்துக்கிட்டே எனக்கு ரஹமத்து கிடைச்சிருக்குது அப்படின்னு போத்தி படுத்துக்க கூடாது. டாக்டர்கிட்ட எல்லாம் போலாம், மருந்து வாங்கி சாப்பிடணும், எல்லாம் செய்யணும். அதுவும் தவக்குல்ல சேர்ந்தது. மருந்து சாப்பிடுவதும் தவக்குலிலே உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும், மருந்து சாப்பிடணும். அந்த மருந்தின் காரணமாக அல்லாஹ் சுகமாக்கிடுவான். உங்களுக்கு அந்த பொருளாதாரமோ அல்லது குழந்தைகளோ இருந்தால் அதன் மூலமாக படிப்பினை பெற்று அதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் மூமினான மனிதர் ஹலாலான முறையிலே சம்பாதிப்பார். ஹலாலான பொருள் ஹலாலான நல்ல வழிகளை தேடித்தரும், அவருக்கு நன்மைகளை தேடித்தரும். அதே மாதிரி குழந்தைகளை ஈமானுடன் ஒழுக்கத்துடன் வளர்ப்பார். அதன் காரணமாக அந்த குழந்தைகளின் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும். எந்த அளவுக்கு அந்த பொருளை இவர் பேணுதலாக ஆக்கிக் கொள்ளுகின்றாரோ அந்த அளவுக்கு சம்பாதிப்பதும் செலவு செய்வதும் ரெண்டுமே. முன்னால சொன்னோம், நிறைய பல தடவை சொல்லப்பட்டிருக்கு. நிஅமல் மாலு சாலிஹு லிர்ரஜுலி சாலிஹி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல பொருள் நல்ல மனிதனுக்கு மிக நல்லதாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நல்ல பொருள் சொன்னா ஹலாலான பொருள், நல்ல மனிதனுக்கு அப்படின்னு சொன்னா ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்யக்கூடிய மனிதர். அப்படி அந்த மனிதருக்கு, ஒரு நல்ல மனிதருக்கு, ஈமான் உள்ள ஒரு மனிதருக்கு ஹலாலான பொருள் கிடைத்தால் அவர் செலவு செய்வதும் ஹலாலான வழியிலே செலவு செய்வார், நன்மைக்குரிய வழிகளிலே செலவு செய்வார். அப்படின்னா அந்த நல்ல பொருள் இந்த நல்ல மனிதருக்கு மிக நல்லதாகிவிட்டது என்று சொன்னார். அதனால மூமினுக்கு பொருள் கிடைத்தால், குழந்தை செல்வங்கள் கிடைத்தால் அது மிகப்பெரிய பாக்கியம், நன்மை. ஒவ்வொரு நாளும் நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும், நிறைய இருக்கு. காபிர்களுக்கு பொருளும் குழந்தைகளும் தண்டனைக்குரியது. ஏன்னா அந்த பொருளை சம்பாதிப்பது இப்படித்தான் என்று சம்பாதிக்க மாட்டார், சட்டம் கிடையாது அவருக்கு. அதே போல செலவு செய்வதும் எப்படி வேணாலும் செலவு செய்யலாம். ஷிர்க்ல, குஃப்ர்ல என்ன நியாயத்திற்கு நியாயமான முறை அல்லாத அநியாயமான முறையிலே செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அதெல்லாம் தண்டனைக்குரிய. குழந்தைகளும் அதே போன்றுதான்.
ஆக அந்த முனாஃபிகீன்களுக்கு சனு அஸிபுஹும் மர்ரத்தைன், அவர்களை 2 தடவை நாம் தண்டனை கொடுப்போம், வேதனை செய்வோம் என்று சொன்னால், உலகத்தில் இப்ப சொன்னப்பட்டு 4-5 கருத்து. இது ஒரு தண்டனை, கபர்ல ஒரு தண்டனை, 2வது தண்டனை. இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் குத்பா ஓதினார்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத், அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த குத்பாவை போன்று நான் அவ்வளவு காரசாரமான குத்பாவை, பிரசங்கத்தை நான் பார்த்ததே இல்லை, நபி அவர்கள் சொல்லி பார்த்ததே இல்லை. குத்பா ஓதும் பொழுதே, சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சொன்னார்கள், குத்பா என்று சொன்னால் பிரசங்கம், நம்ம பிரசங்கம் செய்யலாம், பிரசங்கம் செய்தார்கள். ஐயுஹன்னா சின்ன மின்கும் முனாஃபிகீன், மனிதர்களே உங்களிலே சிலர் பேர் முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்கள், அவர்களை ஒவ்வொருவராக நான் இப்பொழுது பெயர் சொல்ல போகின்றேன். ஃபமன் சம்மைத்துஹு ஃபல்யகும், நான் இப்பொழுது பெயரை சொன்னால் அவர்கள் உடனே எழுந்து நிற்கவும் வெளியே போய்விடவும் என்பதாக சொன்னார். அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்ல ஆரம்பித்தார்கள். 36 நபர்களுடைய பெயரை சொல்லி வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. 36 பேர். முன்னால் உள்ள ஒரு ஆயத்தில் விளக்கம் சொல்லப்பட்டது, அந்த தபூக்கு போரிலே கலந்து கொள்ளாமல் பொய் காரணங்களை சொல்லி தங்கிவிட்ட முனாஃபிகீன்கள் 80 நபர்கள் என்பதாக. அதுல ஒரு 12 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் நவுதுபில்லாஹ் என்பதற்காக வேண்டி பல திட்டங்கள் தீட்டினார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்தான். அவருடைய அந்த தீமையிலிருந்து தப்பித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் என்ன திட்டம் போட்டார்கள் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அறிவிப்பின் மூலமாக அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் வந்தார். வந்தவர் சொன்னார், ஈமான் இங்கே இருக்கின்றது, நிஃபாக் இங்கே இருக்கின்றது என்பதாக சொன்னார். ஈமான் இங்கே இருக்கின்றது என்று தன்னுடைய நாக்கை சுட்டிக்காட்டினார். நிஃபாக் நயவஞ்சகத்தனம் இங்கே இருக்கின்றது என்று தன்னுடைய கல்பை சுட்டிக்காட்டினார். அவர் சொன்னார், வலம் யذ்குரில்லாஹ இல்லா கலீலா. அப்ப நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனம் கல்விலே இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அவரை பற்றி இப்படி சொல்லுகின்றான். அந்த முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ்வை மிக குறைவாகத்தான் அவர்கள் திக்ர் செய்வார்கள், நினைவு கூறுவார்கள் என்பதாக. முன்னால் உள்ள ஆயத்தில் சூரத் நிசா நினைக்கிறேன், சூரத் ஆல இம்ரான்ல சொல்லப்பட்டது. அவர்கள் தொழுதால் இதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை ரொம்ப குறைவாகத்தான் நினைவு கூறுவார்கள். அதாவது அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கவே மாட்டாங்க, தொழுகையில் நின்றா மற்ற நேரங்களில் நினைவே கூற மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். இவர் அதை சொல்லுகின்றார். அந்த மனிதர், வந்த மனிதர் சொன்னார் இப்படி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் வந்தவர் அந்த முனாஃபிக், ஒரு முனாஃபிகான மனிதன் எப்படி இருப்பான் என்று சொல்லுகின்றார். அப்படின்னு சொன்னா இவர் தவறான கருத்தை சொல்லுகின்றார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக் கொண்டார்கள். அதாவது நிஃபாக் அங்க இருக்குது, நாக்குல திக்ர் இருக்குது, ஈமான் இருக்குது அப்படின்னு சொன்னது இருக்கின்றது, அது அவருக்கு சரியான ஈமான் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது என்று விளக்கம் தருகின்றார்கள். யார் சொன்னாரோ அவருக்கு, அவர் பேர் ஹுர்முலா என்பதாக பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள், அவருக்கு ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல் லஹு லிசானன் ஸாக்கிரன் வ கல்பன் ஷாக்கிரா. யா அல்லாஹ், இந்த மனிதருக்கு ஜிக்ர் செய்யக்கூடிய நாக்கை நீ தருவாயாக, ஷுக்ர் செய்யக்கூடிய கல்பை தருவாயாக என்று துஆ செய்தார்கள். வர்ஸுக்ஹு ஹுப்பி வ ஹுப்ப மன் யுஹிப்புனி வ ஸய்யிர் அம்ரஹு இலா கைர். என்னை பிரியம் வைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை அவருக்கு தருவாயாக, என்னை யார் பிரியம் வைக்கின்றார்களோ அவரை பிரியம் வைக்கக்கூடிய தன்மையையும் தருவாயாக. துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆ சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் உன்னுடைய அன்பை நான் வேண்டுகின்றேன். வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னை யார் பிரியம் வைக்கின்றார்களோ அவருடைய அன்பையும் நான் கேட்கின்றேன். அல்லாஹ் ரசூலுடைய அன்பு மட்டுமல்ல, அல்லாஹ் ரசூலை யார் பிரியம் வைக்கின்றார்களோ அவர் மீதும் அன்பு வைக்க வேண்டும். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு துஆ செய்து சொன்னார்கள், வ ஸய்யிர் அம்ரஹு இலா கைர், இவருடைய காரியத்தை நன்மையின் பக்கம் நீ திருப்பி விடுவாயாக என்று சொன்னார். அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு
முனாஃபிகீன்களிலே பல நண்பர்கள் இருக்கின்றார்கள். முனாஃபிகீன்களில் பல நண்பர்கள் எனக்கு இருக்கின்றார்கள். நான் அவர்களுக்கு தலைவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே என்னுடைய அந்த நண்பர்கள் அனைவரையும் நான் அழைத்து வருகின்றேன். தாங்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. முனாஃபிகீன்கள் யார் யார் என்பதாக அடையாளம் காட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது மட்டுமல்லாமல், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தங்களுடைய தவற்றை உணர்ந்து கொள்ளுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு தேடினார்கள், துஆ செய்தார்கள், அவர்களுடைய நிஃபாக் போய்விட்டது என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஆக முனாஃபிகாக இருக்கக்கூடியவருக்கு இரண்டு விதமான தண்டனைகள் உலகத்திலே உண்டு. சும்ம யுரத்தூன இலா அதாபின் அதீம், பிறகு மகத்தான ஒரு தண்டனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். அதாவது ஆகிரத்திலே கடுமையான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது முனாஃபிகீன்களிலே ஒரு சாரார் இப்படி, இன்னொரு சாரார் வாஹரூன் அஅ்தரஃபு பிதுனூபிஹிம் ஹலத்து அமலன் சாலிஹா, மற்றொரு கூட்டத்தினர், முனாஃபிகீன்களே இன்னொரு கூட்டத்தினர் தங்களுடைய குற்றங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து உறுதிப்படுத்தி தெரியப்படுத்தினார்கள். நாங்கள் என்னென்ன பாவங்கள் செய்து விட்டோம் தெரியாமல் என்பதாக சொன்னார்கள். யஅ்தரஃபு பிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களை அவர்கள் விண்ணப்பித்தார்கள், சொல்லிக் கொண்டார்கள். ஹலத்து அமலன் சாலிஹன் வ ஆஹர சய்யா, நல்ல செயல்களுடன் வேறு சில தீய செயல்களையும் அவர்கள் கலந்து விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களும் அந்த முனாஃபிகீன்களிலே இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார். இது இரண்டாவது சாரார். முனாஃபிகீன்களே இன்னொரு சாரார் இப்படி இருக்கின்றார்கள், பாவங்களை செய்தால் அந்த பாவங்கள் நாங்கள் செய்து விட்டோம் என்பதாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுவார்கள், விண்ணப்பித்துக் கொள்வார்கள். அதான் முதல்ல அந்த மனிதர் சொன்னமே அது மாதிரி அவர்கள் என்ன செய்வார்கள், நல்ல செயல்களையும் செய்வார்கள், தீமைகளையும் செய்வார்கள், ரெண்டையும் கலந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வழங்குவான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானவன். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவனாக அருள் புரியவனாக இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்து இருக்கின்றது இது அதே முனாஃபிகீன்களுடைய விஷயத்தில். ஆனால் அவர்கள் இந்த முந்தி சொல்லப்பட்ட முனாஃபிகீன்களை போன்று அல்ல. அலட்சியத்தின் காரணமாக தபூக்கு போருக்கு போகாமல் தங்களை ஊரிலேயே தடுத்துக் கொண்டவர்கள், ஊரிலேயே இருந்து விட்டவர்கள். இவர்கள் அவங்க 10 பேர் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. 10 நபர்கள் அப்படி இருந்து விட்டார்கள். ஆனா ஒரிஜினலான முனாஃபிக் என்று சொன்னோமே அவர்கள் அல்ல. இவங்க நல்லதையும் செஞ்சாங்க, கெட்டதையும் செஞ்சாங்க, ரெண்டையும் சேர்ந்து கலந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க. அதனால இந்த தபூக்கு போருடைய நேரத்தில் நம்ம போகாம இருக்கிறதுனால என்ன வந்துட போகுது, 30,000 பேர் போறாங்க, நம்ம ஒரு 10 பேர் போகாம இருக்கிறதுனால என்ன வந்துருது என்று ஊர்ல தங்கிட்டாங்க அலட்சியத்தின் காரணமாக. அதுல பின்னால இன்னொரு ஆயத்து வருகின்றது, அதுல 3 பேர் குறிப்பாக அவர்களுடைய விஷயத்திலே கடுமையான நடவடிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றிய அந்த ஆயத்தை இறக்கி வைத்தான், பின்னால வரும். இங்க இந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 10 பேர் இருக்கிறார்களே இவர்கள் குறிப்பாக அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அன்சாரியை சார்ந்தவர்கள். இவர்கள் மிக சிறந்த சஹாபியாகத்தான் இருந்தார். ஆனா அந்த தபூக்கு போருக்கு போகல. அவர் ஹைபர் என்ற இடத்துல இருந்த இவருடைய, அதாவது யூத இனத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க, இவருடைய கபீலாவை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லுபாபாவுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்தார்கள். ஹைபர் பகுதியிலே இருந்த அவர்களுக்கு பனு குரைலா என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அபூ லுபாபா பனு குரைலாவுடைய நேசராக அவருடைய கூட்டத்தை சார்ந்தவராக இருந்தார். போர் சம்பந்தமான விஷயங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர் செய்ய வேண்டும், போர் செய்ய போகின்றார்கள் என்ற விஷயத்தில் அவர்களிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ லுபாபாவை அனுப்பி வைத்திருந்தார்கள் ஒரு தடவை.
அப்ப அந்த பனு குறைலா இடத்துல பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கேட்டார், பனு குறைலா கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய விஷயத்திலே என்ன முடிவு எடுத்திருக்கின்றார்கள் என்பதாக. இவங்க பேசினது போக சொன்னது முஸ்லிம்களிடத்தில் போரிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்னு கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வர வேண்டும், அல்லது நாங்கள் கலிமா சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் முஸ்லிம்களுக்கு வரி கட்ட வேண்டும், அதாவது ஜிஸியா கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டும் முடியாது அப்படின்னு சொன்னா போருக்கு தயாராகுங்கள் என்று சொல்லப்படும். அப்பொழுதுதான் மூணு விஷயத்தில் ஒன்றை செய்யுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளுக்கு, படை தளபதிகளுக்கு சொல்லி அனுப்புவார்கள். முதல்ல போங்க, ஒரு ஊருக்கு பக்கத்துல தங்குங்க, அந்த ஊர்ல எந்த ஊருக்கு போருக்கு போறாங்களோ, போருக்கு போறதுன்னா அவங்க முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அழிக்க வேண்டும், இவர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும் என்பதாக முதல்ல முடிவு செய்திருப்பார்கள். அந்த தகவல் தெரிஞ்ச பின்னால்தான் அந்த படைகளை அனுப்புவாங்க. போய் நீங்க வெளியே தங்கிக்கிங்க ஒரு இடத்துல, அந்த ஊர்ல பாங்கு சத்தம் கேட்டால் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது. ஏன்னா அவர்கள் அங்கு இஸ்லாம் முஸ்லீம் இருக்கின்றார்கள் என்பதாக, முஸ்லிம்கள் சிலர் இருக்கின்றார்கள் என்று பொருள். பாங்கு சத்தம் கேட்டா உள்ள போகக்கூடாது. பாங்கு சத்தம் கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்க ஊருக்குள்ள போகணும், இஸ்லாத்தை பற்றி சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்க, அல்லாஹ்வை நம்புங்கள், இந்த சிலை தெய்வங்களை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்றெல்லாம் இஸ்லாத்தை பற்றி போதனை செய்யுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களோடு ஒருவராக அவரும் ஆகிவிடுவார், உங்களை போன்றே அவர்களும் ஆகிவிடுவார்கள். உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கின்றதோ அந்த லாபம் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்படுதோ அந்த நஷ்டம் எல்லாம் அவருக்கு, உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம்களுக்கு கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியின் கீழே நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வரி கட்டணும், ஜிஸியா. அவருடைய பொருளாதாரத்தை பொறுத்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்வார்கள். அந்த முடிவுப்படி வருஷம் அந்த கப்பம் கட்டி ஜிஸியாவை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இது அவர்கள் முஸ்லிம்களுக்கு அடங்கி நடக்கின்றார்கள், இவர்கள் மீது நாங்கள் போர் தொடுக்க மாட்டோம் என்பதற்கு உத்தரவாதமான விஷயம். அதெல்லாம் முடியாது, வரியெல்லாம் கட்ட முடியாது, ஜிஸியா கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் போர் தொடுங்க. அப்படி போர் தொடுத்தால் அங்க இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, முதியவர்களை எதுவும் செய்யக்கூடாது, குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, அந்த ஊரிலே உள்ள மரங்களை வெட்டக்கூடாது, பழங்கள் தரக்கூடிய மரங்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது, கால்நடைகளுக்கு எந்த விதமான துன்பங்களும் தரக்கூடாது. யார் போருக்கு வருகின்றார்களோ அந்த வாலிபர்கள் மட்டும், அவர்களிடத்தில் மட்டுமே நீங்கள் போரிட வேண்டும், வேற யாரிடத்திலும் செய்யக்கூடாது. போருக்கு வர்றவங்க வாலிபர்களாக இருப்பாங்க, வயோதிகள்லாம் ஊர்ல இருப்பாங்க, பெண்கள் குழந்தைகள் எல்லாம், ஆடு மாடு எல்லாம் ஊர்ல இருக்கு. தோட்டம் துறவுகளை எல்லாம் வெட்டக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது, எந்த விதமான நாசப்படுத்தக்கூடாது. இந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லி அனுப்புவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாதிரி இந்த அபூ லுபாபா சொல்லி ஒரு சமாதானத்துக்காக வேண்டி அனுப்புனாங்க. எங்க விஷயத்துல ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்க, இவர் என்ன பண்ணாரு, இவருடைய நெருங்கிய உறவினர்களாக, சொந்தக்காரர்களாக, நேசர்களாக இருப்பதின் காரணமாக அவர் என்ன பண்ணாரு, டைரக்டா வார்த்தையை சொல்லாம கைய கழுத்தின் பக்கம் வச்சு இப்படியே அப்படின்னு சொன்னார். உங்களை வெட்டுறதுக்காண்டி காத்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னபடி கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் கத்தல் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றதுக்காண்டி இஷாரா செஞ்சிட்டார். இஷாரா செய்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, ராஜ துரோகம் இது இல்லையா? ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய், ஒரு அரசாங்கத்திலிருந்து இன்னொரு அரசாங்கத்திற்கு போய், எங்க நான் இருக்கிற அரசாங்கத்துல உங்களை எல்லாம் கொலை செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா அவனை என்ன பண்ணுவாங்க? இப்போ உடனே தூக்கில போட்டுருவாங்க, உடனே மரண தண்டனை, வேற விசாரணையே கிடையாது. இப்போ இந்தியாவில இருந்து ஒருத்தன் அமெரிக்காவுக்கு போறான், இந்தியாவில் எங்க அரசாங்கத்துல எல்லா பாமும் வச்சிருக்காங்க, எல்லா இதுவும் வச்சிருக்காங்க, நீங்க என்ன சதாம் ஹுசேனை மட்டும் தூக்கில போட்டீங்களா, எங்க ஆள்லாம் நிறைய வச்சிருக்கு அப்படின்னு போய் சொன்னான்னு வச்சுங்க, அந்த ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கா போடுவாங்க? விசாரணை எல்லாம் உடனே கால் காலி. அபூ லுபாபாவுக்கு பயம் வந்துருச்சு. வந்தார், திரும்ப மதீனாவுக்கு வந்துட்டார். வந்த பிறகும் இவருக்கு அதே கவலையா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டான், இந்த மாதிரி அபூ லுபாபா இப்படி செஞ்சிட்டார் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா வஹி வந்துகிட்டே இருக்க, இந்த மாதிரி செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியல அப்படின்னு ஒரு இங்க பண்றாரு, போறாரு, தொழுகிறாரு, எல்லாம் செய்யறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கழுத்தின் பக்கம் கைய வச்சு காட்டிங்களா, அந்த கை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க.
அவருக்கு பயம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு, மதீனாவில் ஒரு தூண், இப்பவும் பேரே அபூலுபா தூண், அதாவது உஸ்துவானத்தை அபூலுபா அபீலுபாபா அப்படின்னா அந்த தூணுக்கு பேர். அந்த தூண்ல போய் தன்னை கட்டி வைக்க சொல்லிட்டாரு இருந்தவங்ககிட்ட, என்ன கைத்தை போட்டு என்ன கட்டிடுங்க அப்படின்ட்டு. ஒண்ணு நான் இப்படியே இருந்து மௌத்தாயிடணும், அல்லது என்னுடைய விஷயத்துல அல்லாஹ்தாலா ஏதாவது செய்தி அனுப்பி என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுக்கிட்டார். ரசூலுல்லாஹ் ஆனா எதுவுமே சாப்பிடல, எதுவும் குடிக்கிறது இல்ல, சாப்பிடுறது குடிக்கிறது எதுவும் கிடையாது. தொழுகிற நேரத்துக்கு மட்டும் அவுத்து விட சொல்லுவாரு, தொழுவாரு, திரும்ப போய் கட்டி வச்சிருவாங்க. அப்படியே செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் போவாங்க வருவாங்க. அந்த வீட்டு பக்கம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல் பக்கத்துல தான் அந்த தூண். இப்போ வரவங்க தெரியும், அந்த இடத்துல தான் ரௌலத்துல் ஜன்னா என்ற பகுதியில் அந்த தூண் இருக்குது. கட்டி வச்சுக்குவார். இப்படியே இருந்தார். ரசூலுல்லாஹ் போவாங்க வருவாங்க, பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே இவர் வந்து சலாம் சொன்னார், ரசூலுல்லாஹ் பதிலும் சொல்லல. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ரொம்ப கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ரசூல் கோபமா இருந்தா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உரியது. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்லப்பட்டவர் சாப்பிடறது இல்ல, குடிக்கிறது இல்ல, தன்னை கட்டி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் ஏதாவது பாவ மன்னிப்பு தேடி என்கிட்ட வந்திருந்தாருன்னு சொன்னா அல்லாஹ்விட்ட நான் சிபாரிசு செய்யலாம், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேட சொல்லலாம். அவரா அவருக்குள்ள தண்டனை நிர்ணயம் பண்ணிக்கிட்டார். அவராக அவருடைய தண்டனை நிர்ணயம் பண்ணி தூண்ல கட்டி வச்சுக்கிட்டார். நான் ஒன்னும் பண்ண முடியாது, அல்லாஹ்வுடைய உத்தரவு வர்ற வரைக்கும் அப்படின்ட்டாங்க. பிறகு அல்லாஹ்தாலாவுடைய ஆயத்து வந்தது, அவருடைய தௌபாவை அல்லாஹ்தாலா ஏற்றுக்கொண்டான். அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில சொன்னாங்க சஹாபாக்கள் இடத்துல. ஒரு சஹாபி வேகமாக போய் உங்க விஷயத்துல அல்லாஹ்தாலா தௌபாவை ஏற்றுக்கொண்டதாக இந்த ஆயத்து வந்திருக்கின்றது என்று ஒரு ஆயத்தை சொன்னாங்க. உங்களை அவுத்து விட்டுமான்னு கேட்டாங்க. அது முடியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்க கையால என்ன அவுத்து விட்டா தான் நான் என்னுடைய இதை விடுதலை செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, நபி அவர்கள் வந்தாங்க, அவுத்து விட்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது சரித்திரம். சரி, இந்த அபூலுபாவுடைய சம்பவம் ஹைபர் போரின் போது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து, இங்க தபூக்கு போரின் போது நடந்தது என்பதாக இன்னொரு கருத்து. ஆனா தபூக்கு போருக்கு இவர் போகாம தங்கி விட்டார், அதனால இந்த நிகழ்ச்சி நடந்தது என்பதால். இவரோடு சேர்ந்து இன்னும் சில பேர் இருந்தாங்க. 10 பேர்ல இவர் அல்லாஹ் 9 பேர் ஆச்சு. 9 பேர்லயும் கூட 2 பிரிவுகளாக இருந்தா ஒரு 3 பேர் அபூலுபாவை சேர்த்து 4 பேர். அந்த 4 பேரும் ஒரு குரூப்பா இருந்தாங்க, ஒரு குழுவாக, ஒரு ஜமாத்தா. மீதி உள்ள 6 பேர் ஒரு ஜமாத்து. இந்த 4 பேருமே சேர்ந்து தன்னை கட்டி வைத்துக் கொண்டார்கள். அபூலுபாபா ஒரு தூணிலே தன்னை கட்டி வைத்துக் கொண்டார், மீதி 3 பேர் இன்னும் சில தூண்களிலே கட்டி வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. இப்ப இவங்க நல்ல சஹாபாக்கள் தான், இந்த தீமையை செஞ்சிட்டாங்க. ஹலத்து அமலன் சாலிஹன் வ ஆஹர சய்யிஆ என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நல்ல செயல்களோடு தீய செயல்களையும் அவர்கள் கலந்து விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பாவங்களை விண்ணப்பித்துக் கொண்டார்கள். ரசூலிடத்துல வந்து நான் இப்படியில பாவம் செஞ்சிட்டேன் என்று விண்ணப்பித்துக் கொண்டார்கள். அந்த விண்ணப்பிப்பது அப்படிங்கறதுல இந்த கட்டி வச்சதும் அதுல சேரும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை அருளி அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக சொன்னான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இது அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆயத்தாக இருந்தாலும் கூட பொதுவாக கியாமத் நாள் வரைக்கும் மூமினான மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தரக்கூடிய ஒரு பெரிய ஆயத்து, அற்புதமான ஆயத்து. ஏன்னா அல்லாஹ் தஆலா இங்க பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் நன்மைகளை செய்து தங்களை திருத்திக் கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவதாக சொல்லுகின்றான். அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். இந்த அசா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஐன் சீன் ஏ ஒரு அசா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அசா அப்படின்னு சொன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி இருக்கலாம். அசா அன் யகூன ஹுவ, அவன் இருக்கலாம், அவன் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். வந்திருக்கலாம் போயிருக்கலாம் சந்தேகத்துக்குரியது இல்லையா? இங்க அசா அன் யதூப, அஸல்லாஹு அன் யதூப, அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அர்த்தம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல அசா என்ற அந்த வார்த்தை யகீனை தரக்கூடியது, உறுதியை தரக்கூடியது. அதனால அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தௌபாவை கட்டாயமாக ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு. நல்ல செயல்களோடு தீய செயல்களை கலந்து விட்டார்கள், பின்னால வருத்தப்படுறாங்க. யஅ்தரஃபு பிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களை இத்ராஃப் செய்கின்றார்கள், விண்ணப்பிக்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள்.
அங்க சஹாபாக்கள் ரசூல்கிட்ட சொல்லி காட்டுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ண, ஏத்திராப் செய்யறது, விண்ணப்பிக்கிறதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறது, செய்யணும், அல்லாஹ்விடத்துல சொல்லி காட்டு. தனிமையில் இருந்து அல்லாஹ்விடத்துல அழுது கெஞ்சி, யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடு, நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கொள்ளு. அப்படி இருந்தா அஸல்லாஹு அன் யதூப அலைஹி, அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் நிச்சயமா. இன்னல்லாஹ் ஏன்னு கேட்டா இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவராக அருள் புரியவராக இருக்கின்றான் என்றும் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லுது. இது பல இடங்களில் எல்லா இடங்களிலும் வந்திருக்குது. இந்த இடத்துல தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னதற்கு அல்லாஹ் யார் என்பதை தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்றான். நான் கஃபூர், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவன். நான் ரஹீம், அற்புதமான அருள் புரியக்கூடியவன். அதனால நீங்க என்ன பற்றி சந்தேகப்பட வேண்டாம், நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா மன்னிப்பேன் என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜுடைய இரவில் அதே போன்று சில நேரங்களில் கனவு நிகழ்ச்சிகள் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன. முன்னாலும் பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறோம். அதுல ஒரு இரவு நான் கனவு கண்டேன். என்னிடத்தில் 2 மலக்குகள் வந்தார்கள். அவர்கள் இருவரும் என்னை அழைத்து சென்றார்கள், வாருங்கள் போகலாம் என்பதாக. ஒரு பெரிய பட்டணம், பெரிய சிட்டி ஒன்று, அழகான நகரம், அந்த நகரத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அங்கே நிறைய மாளிகைகள் இருந்தன. தங்கக்கட்டிகளாலும் வெள்ளிக்கட்டிகளாலும் கட்டப்பட்ட மாளிகைகள். செங்கல் வச்சு கட்டி இருக்கிறோமோ அது மாதிரி தங்கம் வெள்ளி அதனால் கட்டப்பட்ட மாளிகை இருந்தது. அங்கே சில மனிதர்களை நாங்கள் சந்தித்தோம். ரொம்ப அழகான உருவங்கள், அழகான வடிவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சந்திரனை போன்ற பிரகாசம், அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். ஆனா அந்த மனிதர்கள் அவங்கள்ட்ட ஒரு பகுதியை பார்த்தா அழகான சந்திரனை போன்று அழகுள்ளவர்களா இருக்காங்க. இன்னொரு சைடு, பேக் சைடு பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கு. அவங்கள பார்த்தா ஒரே ஆள் தான். ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப அழகா தெரியுது, அடுத்த பக்கம் போய் பார்த்தா ரொம்ப அருவருப்பான தோற்றத்தில் இருக்கிறார். இப்படி சில மனிதர்களை நான் பார்த்தேன். அந்த 2 பேர்த்திட்டையும் கேட்டேன், என்ன அழைச்சிட்டு போன அந்த 2 பேர்த்திட்டையும் கேட்டேன், இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இவர்கள் தான் ஹலத்து அமலன் சாலிஹன் வஆகிர சய்யிஆ என்ற ஆயத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆயத்தில் என்ன சொல்றானோ அது மாதிரி நல்ல அமல்களையும் கெட்ட அமல்களையும் ஒருங்கே செய்தவர்கள். நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. தொழுகவும் செய்வாரு, டாஸ்மாக்கு போகவும் செய்வார், நல்லதும் செய்வாரு, கிளப்புக்கு போகவும் செய்வார். அப்படி இங்கேயும் வருவார், அங்கேயும் போவார். தஸ்பீஹ் மணியும் கையில இருக்கும். அரபு நாட்டில் சில இடங்கள்ல பார்க்கலாம், அந்த மாதிரி தஸ்பீஹ் முடிச்சுட்டே உள்ள போவாங்க நேரம். அது மாதிரி செய்வார். இப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னாங்க. பிறகு என்னை அழைத்துக் கொண்டு சென்ற அந்த 2 பேரும், அதாவது மலக்குகள் 2 பேர், ஜிப்ரீல் மீகாயில் 2 பேரும் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க போங்க, வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க வந்தாங்க. சற்று தூரத்திலே ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டு இருந்தது. ஆற்றிலே விழுந்து குளியுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த ஆத்துல எல்லாரும் விழுந்தாங்க. அந்த ஆளுக போனா ஒரு பாதி நல்லது, ஒரு பாதி அழகு, ஒரு பாதி வெறும் அருவறுப்பு இருக்கு. அந்த ஆளுக ஆத்துல குளிச்சு எந்திரிச்சாங்க. எல்லாமே வெள்ளையாயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு. அந்த அருவறுப்பெல்லாம் போயிடுச்சு, அசிங்கமான தோற்றம்லாம் போய் முழு உருவமும் நல்ல அழகான வடிவம் உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த 2 பேரும் என்கிட்ட சொன்னாங்க, அதோ தெரிகின்றத, இதுதான் ஜன்னத் அதன் என்ற சொர்க்கம். இதோ இங்க தெரியுத ஒரு பெரிய மாளிகை, அதுதான் உங்களுடைய மாளிகை, நீங்க தங்க போற மாளிகை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் தான் ஹலத்து அமலன் சாலிஹன் வஆகிர சய்யிஆ என்ற ஆயத்தை போன்று வாழ்ந்தவர்கள் உலகத்திலே. அல்லாஹ் தஆலா இவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான். ஆகவே இவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது, இவர்கள் அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பதாக அந்த 2 பேரும் சொன்னார்கள் என்பதாக ஒரு சம்பவம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான நிகழ்ச்சிகள் சேர்த்து அறிவிக்கப்பட்ட சம்பவங்களும் உண்டு. இந்த இடத்துல இவ்வளவுதான் இருக்குது. அந்த மனிதர்கள் 2 அழகாகவும் அழகில்லாதவங்களா இருந்தாங்க. அந்த ஆற்றில் விழுந்து குளிச்ச உடனே அவர்களுக்கு நல்ல வடிவங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. அந்த ஆறு என்பது என்னன்னு கேட்டா அதான் தௌபா. பலா துஅஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும்
இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅஸ்ஸிபஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா என்ற ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஈமான் கொள்ளாத அந்த காபிர்கள், முஷ்ரிக்குகள், இவர்களுடைய பொருளாதாரத்தை பார்த்தோ அவர்களுடைய குழந்தைகளை பார்த்தோ நீங்கள் ஆச்சரியப்பட்டு விட வேண்டாம். அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு நிறைய பலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். குழந்தைகளை பார்த்தோ பொருள்களை பார்த்தோ நீங்கள் ஆச்சரியப்பட்டு விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா அதை கொடுத்திருப்பது எதற்காக வேண்டி என்று சொன்னால் லியுஅஸ்ஸிபஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பதற்காக வேண்டித்தான். ஏன்னா தண்டனை என்பது இந்த பொருளாதாரத்தின் மூலமா தண்டனை. இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு ஃபித்னா, குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவை என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அதனால அது மூமின்களுக்கு அந்த பொருளாதாரமோ அல்லது குழந்தைகளோ இருந்தால் அதன் மூலமாக படிப்பினை பெற்று அதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் மூமினான மனிதர் ஹலாலான முறையிலே சம்பாதிப்பார். ஹலாலான பொருள் இருந்தாங்க, அந்த ஆற்றில் விழுந்து குளிச்ச உடனே அவர்களுக்கு நல்ல வடிவங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. அந்த ஆறு என்பது என்னன்னு கேட்டா அதான் தௌபா. தௌபா என்ற ஆற்றிலே எவர் மூழ்கி எழுகின்றாரோ அவரெல்லாம் சுத்தமானவராக ஆயிடுவார் அப்படின்னாரு. இயல்பு, மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டா உலகத்துல பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெரிய பாவமோ சின்ன பாவமோ ஏதாவது செஞ்சிருப்பார். தௌபா செய்வது வாஜிப், கட்டாயம். தௌபா செய்வது ஒவ்வொரு மனிதரின் மீதும், ஒவ்வொரு முஸ்லிமான மனிதரின் மீதும் வாஜிப், கட்டாயம். பருவமடைந்த நேரத்தில் இருந்து மௌத்தாகிற வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மனிதரும் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கு. ஏன்னா எந்த பாவம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நன்மை என்பதாக நினைத்துக் கொண்டு ஒன்றை செய்து இருப்போம், அது பாவமா இருக்கும். நம்முடைய அறிவு சொல்றது நன்மையான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உண்மையிலேயே அது தீமையான காரியமா இருக்கு. அல்லாஹ் கோபத்தை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் சொன்னார்கள், யா ஆயிஷா இய்யாக்கி வ முஹத்திராத்தி ஸுனூபி, உனக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் பாவங்களை அலட்சியப்படுத்துவதை. பாவங்களை அலட்சியமாக கருத கூடாது. சின்ன பாவம் நினைச்சிட்டு இருப்ப, இதுதானே, இதுல என்ன பெரிய வந்துட போகுது அப்படின்னா அதுக்கு கடுமையான தண்டனையும் கூட ஏற்படலாம். ஒருத்தர் நினைக்கிறார், ஆஹா இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய நினைப்பு தௌபாவாக மாறிச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இடத்தில் அந்த பெரிய பாவம் ஒண்ணுமில்லாம போயிடும். அல்லாஹ் யாரும் கேட்க முடியாது, சின்ன பாவத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த, நான் சின்னது தானே செஞ்சேன், அவர் பெரிய பாவம் செஞ்சார் அவருக்கே சொர்க்கத்தை கொடுத்த அப்படின்னா அல்லாஹ்ட்ட போய் விசாரணை எல்லாம் பண்ண முடியாது. யாருக்கு அதிகாரம் கிடையாது, யாரும் அவனை கேட்க முடியாது. அவன் தான் எல்லாத்தையும் கேட்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஆயத், அவன் தான் கேட்பான் எல்லாத்தையும். யாரும் அவனை போய் கேட்க முடியாது. எந்த சக்தியாவது இருக்குதா அதுக்கு மேல கேட்கறதுக்கு? நீ சொல்றது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா நியாயம் இல்லாமல் அல்லாஹ் செய்ய மாட்டான். நான் அடியார்களுக்கு அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டேன். இந்த ஆயத்து மூமினான நமக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆயத்து என்பதாகவும் அபு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி சொல்லுகின்றார். அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில நன்மைகளை செய்யணும், பாவங்களை செஞ்சிருக்கலாம், அதனால உடனடியாக தௌபா செய்யணும். எல்லா நேரங்களிலும் தௌபாவுடைய நிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக இந்த முனாஃபிகீன்கள் தபூக்கு போருக்கு போகவும் இல்லை, காசு கேட்டா கொடுக்கவும் இல்லை. நிதி கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க, உமர் ரலியல்லாஹு கொடுத்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்தாங்க, அப்துர் ரஹ்மான் வாஃப் கொடுத்தாங்க. கடைசியாக பாருங்க, ஒரே ஒருத்தர் ஒரு நாள் வேலை செஞ்சு தோட்டத்துல வேலை செஞ்சு கொஞ்சம் பேரிச்சம்பளம் கொண்டு வந்தாரு. பாதியை வீட்டுக்கு கொடுத்துட்டு பாதியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அது பெரிய பரக்கத்துள்ள பேரிச்சம்பளம் என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்த எல்லா குவியல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட சொன்னாங்க, அந்த பரக்கத்து கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. நல்ல மனிதர்கள் நல்ல எண்ணத்தோடு கொஞ்சம் பொருள் கொடுத்தாலும் அதுல அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யற அந்த பரக்கத்து எல்லாருக்கும் ஏற்படணும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சவர். இந்த முனாஃபிக்குகள் காசும் கொடுக்கல, போருக்கும் வரல, இப்படி துரோகமாக நடந்து கொண்டார்கள். அதனால அல்லாஹ் தஆலா ஒரு சட்டமே போட்டான். பின்னால் அந்த ஆயத்து வருகின்றது, கண்டிப்பாக இந்த ஆளுகிட்ட எல்லாத்திட்டையும் யார் யார் முஸ்லிம்களுக்காக அவங்கள்ட்ட பொருள் வசூல் பண்ணியாகணும், கண்டிப்பா வசூல் பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் ஜக்காத்து.
ஜகாத்துடைய ஆயத்தை அல்லாஹ் தஆலா நடைமுறைப்படுத்தினான். அந்த ஆயத்து பின்னால் ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹ்ஹிருஹும் வ துஸக்கீஹிம், அவர்களுடைய பொருள்களில் இருந்து நபியே நீர் எடுப்பீராக, வசூல் செய்வீராக. சதகத்தன் தர்மத்தை, இந்த இடத்துல சதகா சதகான்னு சொல்றது நம்ம நடைமுறையில சொல்றது வேற, உபரியான தர்மத்துக்கு தான் சதகான்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல எல்லா இமாம்களிடத்தில் ஏகோபித்த அபிப்பிராயம் எப்படி சதகா அப்படிங்கிறதுக்கு ஜகாத் அப்படின்னு அர்த்தம், கட்டாய கடமையான ஜகாத். ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், அவர்களுடைய பொருள்களில் இருந்து ஜகாத்தை எடுப்பீராக. துதஹ்ஹிருஹும், அப்படி ஜகாத்தை எடுப்பதின் மூலம், பெறுவதின் மூலம், வசூல் செய்வதின் மூலமாக அவர்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீர். ஜகாத்தை வசூல் பண்ணா அவர்கள் பரிசுத்தமானவர்களாக ஆயிடுவாங்க, சுத்தமானவர்கள். அல்லது துதஹ்ஹிருஹும், அவர்களை அந்த ஜகாத்து பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜகாத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தும். வதுஸக்கீஹிம், துதஹ்ஹிருஹும் துஸக்கீஹிம், ரெண்டுக்குமே தமிழ்ல சொன்னா பரிசுத்தம் அப்படின்னு அர்த்தம் தான். தஹாரத் அப்படின்னு சொன்னாலும் சுத்தமா இருக்கிறார், சுத்தமா இருத்தல். ஜகாத் அப்படின்னு சொன்னா சுத்தமா இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஆனா உள் சுத்தம் வெளி சுத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். துதஹ்ஹிருஹும், அவர்களை வெளிரங்கத்திலே வெளித்தோற்றத்திலே அவர்களை சுத்தப்படுத்தும். வதுஸக்கீஹிம், அவருடைய மனங்களையும் சுத்தப்படுத்தும். தஸ்கியத்துல் கல்ப், பொதுவா கல்பை சுத்தப்படுத்துவதற்கு, இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு தஸ்கியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அதுக்கு தஹாரத்துங்கிற வார்த்தை பயன்படுத்துறது இல்ல. தஹாரத்துங்கிறது உடைய சுத்தம் பண்றது, உடலை சுத்தம் பண்றதுக்கு தஹாரத் அப்படின்னு சொல்லப்படும். உருதுலயே அந்த வார்த்தை உண்டு, தஹாரத் அப்படிங்கிறது. தஸ்கியத் அப்படின்னு சொன்னா மனத்தை சுத்தப்படுத்துவதற்கு தஸ்கியத்துன்னு சொல்லப்படும். அந்த ரெண்டு வார்த்தை அல்லாஹ் தஆலா துதஹ்ஹிருஹும் வ துஸக்கீஹிம் என்ற வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப ஜகாத் கொடுப்பதின் மூலமாக அவர்களை நீர் சுத்தப்படுத்துவீர், அல்லது அந்த ஜகாத் அவர்களை சுத்தப்படுத்தும். அதே மாதிரி அவருடைய மனங்களை நீர் சுத்தப்படுத்துவீர், அல்லது ஜகாத் சுத்தப்படுத்தும். சரி, ஜகாத்தை அவர்களிடத்திலிருந்து வசூல் செய்வீராக. ஹுல், ஹுல் அப்படின்னு சொன்னா எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். எடுக்கிறதுனா கட்டாயமாக எடுக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு இதுல சொல்லுவாங்க, அரபியில் சொல்லப்படும், பிடுங்கிறது, அவற்றிலிருந்து வேகமா பிடுங்கிக்கிறது, அதுக்கு பேரும் ஹுதுன்னு சொல்லலாம். பிடுங்கு அப்படிங்கிறதுக்கு, அவர்கிட்ட பிடுங்கிக் கொள் அப்படிங்கிறதுக்கும் ஹுதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க கட்டாயமாக வசூல் செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படி வசூல் செய்து இங்க என்ன செய்யணும் கேட்டா, அப்படி ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் இருக்காங்க பாருங்க, யார் பொருளை கொடுக்கறாங்களோ தங்க பொருளை, அவங்களுக்கு நீங்க துஆ செய்யணும். வஸல்லி அலைஹிம், அவர்களுக்கு துஆ செய்வீராக. சல்லி அப்படின்னு சொன்னா சாதாரணமாக சொன்னா நம்ம பழக்கத்துல சொல்லும்போது சல்லினா தொழுகிறதுன்னு அர்த்தம். நீ தொழுவாயாக அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல தொழுவாயான்னு அர்த்தம் அல்ல. ஏன்னா சலாத் அப்படின்னு சொல்றோம், தொழுகைக்கு சலாத் அப்படின்னு குர்ஆன்ல நிறைய வருது, எல்லாத்துக்கும் தெரியும். சலா அப்படின்னு சொன்னா அகராதியினுடைய அர்த்தப்படி துஆ செய்யறதுன்னு அர்த்தம் தான். ஷரியத்துடைய கண்ணோட்டத்துலதான் சலா அப்படிங்கிறது தொழுகை அப்படின்னு சொன்னா சில செயல்பாடுகளை கொண்ட ஒரு செயல், முழுமையான ஒரு செயலுக்கு பேர் சலா என்பதாக சொல்லப்படும். அது சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒலு செய்ய வேண்டும், பிறகு ஒரு இடத்திற்கு சுத்தமான இடத்திலே இருக்க வேண்டும், சுத்தமான உடைகளை அணிந்திருக்க வேண்டும், நிய்யத்து செய்ய வேண்டும், அதற்கு பின்னால் கிப்லாவை முன்னோக்க வேண்டும், பிறகு தக்பீர் கட்ட வேண்டும், நிலை நிற்க வேண்டும், கிராத் ஓத வேண்டும், ருகூ செய்ய வேண்டும், சுஜூத் செய்ய வேண்டும், இருப்பு இருக்க வேண்டும், அதற்குரிய முறைகளை எல்லாம் செய்ய வேண்டும். ஓதுறது, இது பண்றது, குர்ஆன் ஓதுறது, மற்ற என்னென்ன ஓத வேண்டுமோ அதையெல்லாம், இதெல்லாம் ஓதி முடிக்கிறதுக்கு பேர் சலா அப்படின்னு சொல்லுவோம். செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் சலான்னு சொல்லுவோம். ஆனா இங்க பொதுவாக அகராதியில உள்ள அர்த்தம் இருக்குது, அது துஆ செய்யணும். அந்த அர்த்தத்தின்படி அல்லாஹ் தஆலா ஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீ துஆ செய்வீராக. இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், நபியே உங்களுடைய துஆ இருக்குதே அது அவர்களுக்கு அமைதியை தரக்கூடியது. எவ்வளவு பெரிய விஷயம்! ரசூலுல்லாஹ்வுடைய துஆ மக்களுக்கு அமைதியை தரக்கூடியது. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஹயாத்தா இருக்கும்போது மட்டுமல்ல, இப்பவும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இப்பவும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஏன்னா ஹயாத்துன் நபி, நபி ஹயாத்தா இருக்கிறாங்க. இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்லி அன் தஅக்குல அஜ்சாதல் அன்பியா, நபிமாருடைய உடல்களை மண் தின்னுவதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி வைத்துட்டான் என்பதாக சொன்னார்கள். எந்த நபிமாருடைய உடலையும் மண்ணு சாப்பிடாது, சாப்பிடுறது ஹராம் அப்படின்னு ஆக்கி வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. தொடக்கூடாது. மண்ணுக்கு உத்தரவு, பூமிக்கு உத்தரவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதனால ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்க. இப்பவும் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ நமக்கு கிடைக்கும், ஒழுங்கா நடந்துகிட்டா. இங்க பாருங்க, ஜகாத்து கொடுங்க, ஜகாத்தை வாங்குங்க, வாங்கிட்டு துஆ செய்யணும் அவங்களுக்கு.
ஜகாத் யார் பெறுகின்றாரோ அவர் கொடுத்தவருக்காக துஆ செய்யும். என்ன துஆ செய்யணும் நிறைய சொல்லியிருக்கிறோம். சொல்றாங்க, வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். உங்களுடைய துஆ இருக்கின்றது நபியே, அது ஸகனுல் லஹ், அவர்களுக்கு நிம்மதியை, அமைதியை, நிம்மதியை தரக்கூடியதாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்து ஹுத் மின் அம்வாலிஹிம், இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான் அல்லாஹ் தஆலா, அவர்களுடைய பொருள்களில் இருந்து நீர் எடுப்பீராக, வசூல் செய்வீராக என்று. அப்ப ரசூலுக்கு மட்டும் சொன்னதா இது? பின்னால உள்ளவங்களுக்கு எல்லாம் கிடையாதா? அப்படி சில பேர் சொன்னாங்க அந்த காலத்திலேயே. ஹுத் மின் அம்வாலிஹிம், ஹுத் என்று ரசூலுல்லாஹ் பார்த்தா அல்லாஹ் தஆலா சொன்னான். ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் தான் அந்த சட்டம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, இப்போ நாங்க ஜகாத் தர முடியாது அப்படின்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு சாரார் சொன்னாங்க, இப்பெல்லாம் ஜகாத் கொடுக்க முடியாது நாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஹுத் மின் அம்வாலிஹிம் தான் ரசூலுல்லாஹ் பார்த்து தான் சொல்லி இருக்கிறான். அதனால நமக்கெல்லாம் அந்த கட்டளை கிடையாது, உங்களுக்கு எல்லாம் கிடையாது, நாங்க கொடுக்க முடியாது நாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அந்த கட்டளை ஹுத் என்ற அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமல்ல, அது மாதிரி குர்ஆன்ல நிறைய இருக்குது, நிறைய வார்த்தைகள் இருக்குது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றது. ஆனா அது பொதுவாக எல்லா மக்களுக்கும் உரிய சட்டம் தான், உலகத்துல கியாமத் நாள் வரைக்கும். அதனால எல்லாத்துக்கும் உள்ள சட்டம். கொடுக்கறதா இருந்தா ஒழுங்கா கொடுங்க, இல்லன்னா போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னாங்க. யார் கொடுக்க மாட்டேன், ஜகாத் கொடுக்க மாட்டேன்னாங்களா? முஸ்லிம்கள் இடத்துல இதுவரைக்கும் போர் நடந்தது எப்படி நடந்துச்சு? ரசூலுல்லாஹ்ட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காபிர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் இவங்களுக்கும் போர் நடந்துச்சு, எதிரிகளுக்கும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க முஸ்லிம்களா இருந்தாலும் சரி ஜகாத் கொடுனா உங்கள்ட்டையும் சண்டை போடுவோம் அப்படின்னு சண்டைக்கு தயாராயிட்டாங்க. கடுமையா சொன்னாங்க, வல்லாஹி லவ் மனஊனி அனாகன் அவ இகாலன், ஒரு ஒட்டக குட்டியை தரமாட்டேன் என்று என்னிடத்தில் மறுப்பு தெரிவித்தாலும், அல்லது ஒட்டகத்தில் கட்டக்கூடிய கயிற்றை தரமாட்டேன், காலில் ஒரு கயிறு கட்டுவாங்க, அதுக்கு பேரு இகால் அப்படின்னு சொல்லப்படும். அந்த கயிறு அந்த காலத்துல ஒட்டகம் மேய்க்கக்கூடிய ஆளுக, ஒட்டகம் மேய்க்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டகம் மரத்துல கட்டி போடுவாங்க, காலில் கட்டிடுவாங்க. ஒட்டகம் மேயறதுக்காக வேண்டி அவுத்து விடும் பொழுது அந்த கயித்தை எடுத்து வச்சுக்குவாங்க, அந்த கயித்தை எடுத்து தலையில சுத்திக்குவாங்க. அவங்க இதுக்காக வேண்டி, வெயிலுக்காக வேண்டி ஒரு துண்டை மேல போட்டுக்குவாங்க, அந்த துண்டுக்கு மேல அந்த கயித்தை சுத்திக்குவாங்க. ஏன்னா அந்த கயிறு காணா போகாம இருக்கணும், திரும்ப ஒட்டகத்துக்கு கட்டணும், அதுக்காக வேண்டி கட்டி வச்சுக்குவாங்க. அப்படி கட்டப்பட்ட கயிறு தான் இப்ப வட்ட வட்டமா போட்டுக்கிறாங்க, கருப்பு கருப்பா அரபியர்கள். இப்போ அதுக்கு பேரு ஏகால் தான். அந்த கயிறுக்கு பேர் என்ன சொல்றது? ஏகால், ஒட்டகத்தினுடைய காலிலே கட்டப்படக்கூடிய கயிறு. சரி, லவ் மனஊனி அனாகன் அவைகால், ஒட்டக குட்டியையோ அல்லது ஒட்டகத்தில் கட்டப்படக்கூடிய அந்த கயிற்றையோ தரமாட்டேன் என்று என்னிடத்தில் அவர்கள் மறுப்பு தெரிவித்தால், அந்த அந்த கொடுக்கப்பட்ட அந்த விஷயம், அதை தரமாட்டேன் என்று மறுப்பது இருக்கிறது, அது கானு யுஅத்தூனஹு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தா இருக்கும்போது கொடுத்து கொண்டிருந்தது. அது வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹிஜ்ரி 2வது வருஷம் இந்த ஜகாத் கடமையாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது வருஷம் மௌத்தானாங்க. அப்ப 8 வருஷம் ஜகாத் ஜாரியா இருக்குது, நடந்துட்டு வந்திருக்குது. இப்ப 9வது வருஷம், 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. இப்ப சஹாபா அபூபக்கர் சித்திக் எல்லாத்தையும் ஆட்சிக்கு வந்தோடனே, நான் வந்தோடனே தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துக்கிட்டு இருந்து மாட்டேங்கிறீங்க. அதை சொல்றாங்க, யுஅத்தூனஹு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த, நிறைவேற்றி கொண்டிருந்த அந்த ஒட்டகத்தையோ ஒட்டகத்தினுடைய அந்த கயிற்றையோ தர மறுத்தால் லவுகாத்திலன்னஹும் அலா மன்ஹி, அப்படி கொடுக்காமல் இருப்பதற்காக நான் அவர்களிடத்தில் போர் செய்வேன் என்பதாக சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து இந்த வாசகத்தை கேட்ட உடனே சொன்னாங்க அபூபக்கர் இடத்துல, என்ன இது முஸ்லிம்களிடத்திலே போர் செய்யறேன்னு சொல்றீங்களே, இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி எல்லாம் போர் செய்யலையே, ரசூலுல்லாஹ் செய்யாத நீங்க செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. சொன்னாங்க, என்ன உமரே, ஜாஹிலியத்துல அறியாமை காலத்துல பெரிய வீரரா இருந்துட்டு இப்ப கோழையா போயிட்டீரா அப்படின்னு கேட்டாங்க. கோழை ஆயிட்டீரா என்று சொல்லித்தான் இந்த வல்லாஹி லவ் மனஊனி அனாகன் வ இகாலன் அப்படிங்கிற வார்த்தையை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. பிறகு போர் செய்ய தயாரானா அவங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு. அப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல என்னுடைய மனதிலேயும் கூட அப்படிப்பட்ட ஒரு உறுதியை தரவில்லை, அபூபக்கருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக, அவர் இவ்வளவு பெரிய உறுதி உடையவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தொழுகையையும் ஜகாத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்லி காட்டுகின்றான். 100க்கு மேற்பட்ட இடங்களிலே, கிட்டத்தட்ட 100 இடம் 60-80க்கு மேற்பட்ட இடம் இருக்கு. அத்தனையும் அல்லாஹ் தஆலா ஜகாத்தையும் ஸலாத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்லி காட்டுறான்.
தொழுகையை விட்டவரிடத்துல போர் செய்ய வேணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தொழாதவரிடத்துல எங்க பாங்கு சத்தம் கேட்கல எங்க போர் செய்யுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப தொழாத இடத்துல போர் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஜகாத் கொடுக்காதத்துல போர் செய்வேன்னு சொன்னாங்க. இதை சொன்ன பிறகுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த விளக்கம் ஏற்பட்டது. அபூபக்கர் சொல்வது சரிதான் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. இப்ப ஜகாத்தை அல்லாஹ் தஆலா வசூல் செய்யும்படியாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஜகாத் பற்றி நிறைய சட்டங்கள் முன்னால ஆத்து ஜகாத் என்ற ஆயத்திற்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில ஒரு தர்மத்தை செய்வாரேயானால், பொதுவாக ஜகாத்தா இருந்தாலும் சரி அல்லது பொதுவான தர்மமாக இருந்தாலும் சரி, ஜகாத்தை செய்வார், சதகா கொடுப்பாரேயானால், அல்லாஹ் தஆலா சொல்லுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்பலு ஸதகா வ யஅഖுதுஹா பியமீனிஹி. அல்லாஹ் தஆலா இஹ்லாஸுடன் கொடுக்கப்படக்கூடிய அந்த ஜகாத்தை, சதகாவை ஏற்றுக்கொள்ளுகின்றான். எப்படி ஏற்றுக்கொள்றான்? அவன் தன்னுடைய வலக்கரத்தின் மூலமாக அதை வாங்குகின்றான். அல்லாஹ் வலக்கரத்தின் மூலமாக அந்த சதகாவை வாங்குகின்றான். அல்லாஹ் வலக்கரத்தை வாங்குறான் அப்படின்னு சொன்னா கை இருக்குது, கையை நீட்டி வாங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம்லாம் இல்ல. ஒப்புக்கொள்ளுகிறான்னு அர்த்தம், மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்ளுகிறான் அப்படிங்கிற அர்த்தம். அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த சதகாவை ஃபயுரப்பிஹா லிஅஹதிக்கும் கமா யுரப்பி அஹதுக்கும் முஹ்ரஹு. உங்களிலே ஒரு மனிதர் தன்னுடைய குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று அந்த சதகாவை அல்லாஹ் வளர்க்கின்றான். குதிரை குட்டி, அந்த காலத்தில் குதிரைங்கிறது ரொம்ப பெரிய செல்வம். அதை எப்படி நீங்கள் பராமரிப்பீர்களோ வளர்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் தஆலா அந்த பொருளாதார அந்த நீங்க கொடுத்த அந்த சதகாவை வளர்த்து வருகின்றான். அது எப்படி வளர்க்கிறான், எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. நிறைய அதாவது நம்ம கொடுத்த அந்த சதகா ஏராளமான பொருள்களாக குவிக்கப்பட்டு வைக்கப்படும். அது ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னா மலை போன்று பேரிச்சம்பழம் குவிந்து கிடக்கும் அங்க. அது அந்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த மனிதருக்கு கொடுப்பார் அப்படிங்கிற அர்த்தம். பேரிச்சம்பழம் இருக்கு அப்படிங்கிற கருத்து அல்ல, நன்மைகள் அவ்வளவு தரப்படும் அப்படிங்கிற கருத்து முன்னாலே சொல்லியிருக்கிறோம். ஹத்தா அன்னல் லுக்மத லா தகூனு மிஸ்ல வஹத். ஒரே ஒரு பிடி, ஒரு கவளம் உணவு ஒரு மனிதன் தர்மம் செய்தால் அது உஹது மலையை போன்று அவனுக்கு பெருக்கமாக ஆகிவிடும், அதிகமாக ஆகிவிடும் என்று சொன்னார். ஏன்னா அல்லாஹ் தஆலா பின்னால் உள்ள ஆயத்தில் அடுத்து சொல்லுகின்றான், அலம் யாலமு அன்னல்லாஹு யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யஅഖுது ஸதகாத். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களிடத்திலிருந்து தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகின்றான், சதகாவையும் எடுத்துக் கொள்ளுகின்றான், ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்பதை அவர்கள் விளங்கவில்லையா, அறியவில்லையா என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே கேட்கிறான், அடுத்து வரக்கூடிய ஆயத்தில். அதனால் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் தஆலா சதகாவையும் ஏற்றுக்கொள்ளுகின்றான், அந்த சதகாவை அல்லாஹ் வளர்த்து வருகின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. பொதுவாகவே அது வளர்த்து வருகின்றான் சொன்னா ஆகிரத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் கூட சதகாவுக்கு வளர்ச்சி உண்டு, வட்டிக்கு வளர்ச்சி கிடையாது, அழிவு உண்டு. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா, சூரத்துல் பக்ராவில் விளக்கம் சொல்லப்பட்டது. யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் தஆலா ரிபாவை அழித்து விடுகின்றான். வெளியே வளர்ச்சியை போன்று தெரியும். வட்டி வாங்கி அந்த ஆள் பாருங்க சேட்ஜி எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறான், வட்டி வாங்கினவன் தான் அப்ப நிறைய காசு வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த வளர்ச்சி பூரா வீழ்ச்சி. அது ஒரு ஆளுக்கு மூக்கு மட்டும் பெருசா இருக்குது, அவருக்கு பெருசா இருக்கு மூக்கு மட்டும், பெரிய மூக்கா இருக்குன்னு வச்சுங்க, நல்லா வளர்ந்துருக்கிறான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு உடம்புல கையில மட்டும் பெரிய வீக்கம் ஏற்பட்டு போச்சு, கை மட்டும் பெருசா வீங்கி இருக்குது, ஒரு கை ஃபுல்லா பெருசா வீங்கிச்சு, இந்த கையை போல 4 மடங்கு பெருசா இருக்குது, நல்லா வளர்ந்துருக்காரு இருந்தாலே அப்படின்னு சொல்லுவோமா. வயிறு மட்டும் தொந்தி பெருசா இருக்குது, உடம்பெல்லாம் சின்னதா இருக்குது, தொண்டி மட்டும் பெருசா இருக்குது, அவருக்கு ஆள் நல்லா வளர்ந்துட்டாரியா இருந்தாலே அப்படின்னு சொல்லுவோம். அத போலதான் வட்டி வளர்ச்சி. ஒரு மனிதனுக்கு தலையில அடிபட்டுச்சு, தலை பெருசா வீங்கி போச்சு, நல்லா நேத்து நல்லா தான் இருந்தாரு, இவ்வளவு பெரிய வளர்ந்துட்டா இருந்தாலே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேரு வீக்கம். வீக்கம்ங்கிறது நோய், அது வியாதி. அது மாதிரி வீக்கத்தை போல உள்ளது வட்டி. வட்டி வீங்கி இருக்குதே தவிர அதுக்கு சதெல்லாம் போடல அவருக்கு, அது நோய் இனத்தை சேர்ந்தது அது. அதனால யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் தஆலா அழிச்சிடுவான். வ யுர்பி ஸதகாத், சதகாக்களை வளர்க்கின்றான். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை குட்டியை வளர்க்கிறத போல உங்கள ஒருத்தர் குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் தஆலா சதகாவை வளர்க்கின்றான் என்பதாக சொன்னார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவை இங்க குத் மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளில் இருந்து சதகாவை எடுப்பீராக, ஜகாத்தை எடுத்துக்கொள்வீராக, வசூல் செய்வீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்லலாம். ஆனா இங்க அல்லாஹ் தஆலா வாங்குறான் அப்படின்றது என்ன அர்த்தம்?
தன்னுடைய வழக்கறத்தா அல்லாஹ் வாங்குறான் அப்படின்னு இருக்கு. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுங்க அப்படின்னு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நேரடியா வந்து வாங்க மாட்டான். நேரடியா வந்தா என்ன ஆகும்? வர முடியாதவன், அது முஹால், அது இல்ல, நடைபெற முடியாத ஒரு விஷயம். அதான் அல்லாஹ் தஆலா எங்க இருக்கிறானோ அங்க இருக்கிறான், அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா இந்த தர்மத்தை ஒப்புக்கொள்றான்னு அர்த்தம். ஆனா எடுக்கிறதுங்கிறது, வாங்குறதுங்கிறது, அடியார்களிடத்திலிருந்து மனிதர்களிடத்திலிருந்து வாங்குறது இன்னொருத்தர் தான் வாங்கணும். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது கட்டளையை பிறப்பிக்கின்றான். நீங்க வாங்குங்க, நான் அதை பாத்துக்கிறேன். அசல்ல அல்லாஹ் தஆலா தான் அதை எடுத்து தர்மத்தை அந்த வளர்த்து கொண்டு இருக்கின்றான். இங்க வெளித்தோற்றத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாங்க சொல்லுகின்றான் என்பதாக பொருளாகும். அப்ப வளர்க்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா நன்மை தருகின்றான் அர்த்தம். எந்த அளவுக்கு இஹ்லாஸ், மன தூய்மையான நிலை ஏற்படுகின்றதோ தர்மத்திலே, அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இஹ்லாஸ் குறைஞ்சுன்னா நன்மையும் குறைஞ்சு போயிடும். அதே ஜகாத் தான். ரெண்டு பேரு, ஒருத்தர் 1000 ரூபாய் ஜகாத் கொடுக்கிறார், இன்னொருத்தரும் 1000 ரூபாய் ஜகாத் கொடுக்கிறார். இவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 2500 ரூபாய் ஜகாத் கொடுக்கிறார். இவரும் 2500 கொடுக்கிறார், அவரும் 2500 கொடுத்துறாரு. ஆனா ஒருத்தர் இஹ்லாஸான முறையில, அல்லாஹ் சட்டம் சொல்லி இருக்கிறான், யாருக்கும் தெரியாமல் இந்த சதக்காவை கொடுக்கணும், இந்த தர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை செய்யறார். இன்னொருத்தர் விளம்பரத்துக்காக வேண்டி தர்மம் செய்யறார். அந்த 2500 ரூபாய் கொடுக்கிறார். எல்லாரும் வாங்க முசாபிர்கள்லாம், நாங்க ஆளுக்கு 2 ரூபா 5 ரூபா பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் பாக்குற மாதிரி. நிறைய பேர் அந்த மாதிரி செய்யறாங்களா இல்லையா? 27 அன்னைக்கு தர்மம் கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்கிறாங்க, முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது தவிர வேற நாள்ல கொடுக்க மாட்டாங்க. 27 அன்னைக்கு எல்லா முசாபிர்களும் அந்த ஊருக்கு போயிடுவாங்க, அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க, அந்த பங்களாவுக்கு போயிடுவாங்க. எல்லாத்தையும் ஒரு இடத்துல விட்டு அடைச்சு ஆளுக்கு 15 ரூபா 20 ரூபா 10 ரூபா, ஆளுக்கு ஒரு சட்டை வேட்டி அதெல்லாம் கொடுத்து அனுப்பிவார். ஹாஜியார் இந்த வருஷம் தாம் தூம்னு போட்டு தள்ளிட்டாருங்க அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி தர்மம் செய்யறது அல்லாஹ் தஆலாவுக்கு பிரியம் இல்லாது. அப்ப சவாபு குறைஞ்சு போயிடும். தர்மம் செஞ்சார், தன்னுடைய கடமையை முடித்து விட்டார் அப்படின்னு பேர் இருக்குமே தவிர நன்மைகள் கிடைக்கிறதுங்கிறது சிரமமாயிடும். அதனால அல்லாஹ் தஆலா முன்னால சொல்லியிருக்கும் நிறைய விஷயங்கள் சூரத்துல் பக்ராவில் இந்த ஆயத்துக்கு, அதாவது வயின் துஅத்தூஹல் ஃபுகரா அவ் துக்ஃபூஹா அப்படிங்கிற ஆயத்துல, அதாவது அந்த வயின் துபுது, நீங்க கொடுக்கக்கூடிய தர்மத்தை வெளிப்படையாக செய்தாலும் சரி அல்லது மறைமுகமாக செய்தாலும் சரி, எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டிருக்கின்றான் என்ற ஆயத்து முன்னால் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க எப்படி செய்யறீங்க அப்படிங்கிறது. அதன்படிக்கு அல்லாஹ் தஆலா சவாப் நன்மைகளை கொடுப்பான் என்பதாக சொல்லப்பட்டது. சரி, இங்க அடுத்ததாக ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், நீங்கள் அவர்களுக்காண்டி துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆ அமைதியை தரும் அவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இன்ஷாஅல்லாஹ் நீண்ட விளக்கம் இருக்கின்றது, இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரம் அதை பார்ப்போம். எனவே இங்கே முனாஃபிக்குகள் சம்பந்தமாக சொல்ல பிறகு அல்லாஹ் தஆலா இதை சொல்வதற்கு காரணம் கேட்டா, முனாஃபிக்குகள் தீனுக்காக வேண்டி செலவு செய்வது கிடையாது, மார்க்கத்திற்காக வேண்டி ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா உடனே அப்படி கொடுக்காமல் இருந்ததுனால ஒரு சட்டத்தை போட்டான், நீங்க கண்டிப்பாக ஜகாத்தை வசூல் பண்ணுங்கன்னு சொல்லி சட்டத்தை போட்டான் அல்லாஹ் தஆலா. ஜகாத் வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா சொன்னான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை மிக நிம்மதியாக ஆகிவிட்டதுக்கு பின்னால். ஆரம்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க இல்லையா? அதுக்கு பின்னால் மிகப்பெரிய செல்வம் ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனா செல்வம் ஏற்பட்டாலும் கூட அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால அந்த செல்வம் கிடைச்சதுனால ஆடம்பரமான வாழ்க்கை, அல்லாஹ் மறந்து விடக்கூடிய வாழ்க்கை அவரிடத்தில் ஏற்படவே இல்லை என்பதும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் தஆலா கொடுத்த பொருளை அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னானோ அப்படி செலவு செய்ய வேண்டும், எப்படி சொன்னானோ அப்படி அதை விநியோகிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்தினா இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள விளக்கங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அதன்படி வாழக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.